விஜயோட அரசியல் பாஜக திமுக ஒரு கபடதாரிகள் நேற்று மேடையில பார்த்தோம், மக்களுக்கு புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் அது நடக்குது? அவரு எடப்பாடியோட போறதுக்கு முடிவு பண்ணிட்டார். அவருக்கு எப்படியாவது துணை முதலமைச்சர் அவருக்கு ஆசை. எடப்பாடி சிஎம்ங்கிறாரு, ஸ்டாலின் இதை உடைச்சிட்டு நம்ம ஆக முடியாது. ஏன் இந்த பக்கம் ஒரு 10,000 கோடி, இந்த பக்கம் ஒரு 10,000 கோடி ரெடியாக இருக்குது. நம்ம 10,000 கோடி சேர்த்துருக்குன்னா 10 வருஷம் ஆகும். இப்போவே இன்னோவா கார் சாவியை வச்சுருக்காரு செந்தில் பாலாஜி. யார் கட்சி மாதிரி வந்தாலும் ஒரு இன்னோவா கார். செந்தில் பாலாஜிகிட்ட எத்தனை இன்னோவா கார் சாவி இருக்குன்னா கணக்கு இல்லை. இந்த பக்கம் எடப்பாடி ஊராக போயிடுறாரு. ஏன் கட்சிக்காரனை பூரா உஷார்படுத்த வேண்டியிருக்கு, இல்லை கட்சிக்காரன் காணாமல் போயிடுவான். அமைதியாக காங்கிரஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னும் புரிஞ்சுக்காமல் கேட்குறீங்களா? நான் அனுதாபப்படுறேன். தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி தலைமை எங்கே இருக்குமா இருக்குது? அறிவாலயத்தில் இருக்குது. இதையே நீங்கள் பண்ண தெரிஞ்சுக்கல. விஜய்க்கு பின்னாடி கீர்த்தி சுரேஷும் திரிஷாவும் தான் இருக்காங்க கதாநாயகி. இதை நம்பி காங்கிரஸ் எப்படிங்க போகும்? சீமானா 7 இருக்கு தெரியுது. விஜயுடைய வாக்கு வங்கி எவ்வளவு? வாக்கு வங்கி இல்லாமல் நீங்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பிரதமர். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயோட அரசியல் நேற்று ஒரு அறிக்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? என்னன்னா, பாஜக திமுக ஒரு கபடதாரிகள் நேற்று மேடையில பார்த்தோம், மக்களுக்கு புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் அது நடக்குது? அவரு எடப்பாடியோட போறதுக்கு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு எப்படியாவது துணை முதலமைச்சர் அவருக்கு ஆசை. ஒரு 50 எம்எல்ஏ. எப்படி யாருடைய ரோல் மாடலு? விஜயகாந்த் 2011 எதிர்கட்சி தலைவர் ஆனாரா? அப்புறம் 29 எம்எல்ஏ இருந்தாங்களா? அதே இப்போ முதலமைச்சர் ஆக முடியும். அவருக்கு நினைவு வந்து தெரிஞ்சிட்டார். முதல்ல ஒரு போதையில் இருந்தார். நான் சொல்கிற போதை புகழ் போதை, டாஸ்மார்க் போதை இல்லை. இப்போ எடப்பாடி சிஎம்ங்கிறாரு, ஸ்டாலின் இதை உடைச்சிட்டு நம்ம ஆக முடியாது. ஏன் இந்த பக்கம் ஒரு 10,000 கோடி, இந்த பக்கம் ஒரு 10,000 கோடி ரெடியாக இருக்குது. எங்கே பெட்டியில் ரெடியாக இருக்குது. நம்ம 10,000 கோடி சேர்த்துருக்குன்னா 10 வருஷம் ஆகும். அதனால் ஏதோ ஒரு பக்கம் சேர்ந்துக்குவோம் முடிவு பண்ணி, ஆதவரிச்சுனா புஷி ஆனந்தர் ஐடியா கேட்டு, இல்லை நம்ம ஏடிஎம்கே பக்கமே போயிடுவோம். ஏடிஎம்கே பக்கமே போயிடுவோம். ஏடிஎம்கே நம்மளை காப்பாற்றும். இல்லைன்னா நம்ம ஆளுகளை பூரா பர்ச்சேஸ் பண்ணிடுவான் திமுக. மாவட்ட செயலாளர் பூரா எங்கே போயிடுவான்? திமுக கொடி கட்டிட்டு புது இன்னோவா காரில் போயிடுவான். இப்போவே இன்னோவா கார் சாவியை வச்சுருக்காரு செந்தில் பாலாஜி. யார் கட்சி மாதிரி வந்தாலும் ஒரு இன்னோவா கார். செந்தில் பாலாஜிகிட்ட எத்தனை இன்னோவா கார் சாவி இருக்குன்னா கணக்கு இல்லை. யார் வந்தாலும் இந்த சாவி வாங்கி வச்சுட்டாரு. டொயோட்டா கம்பெனி வாங்கி வச்சுட்டாரு. கட்சி மாதிரி வந்து எவன் மாவட்ட செயலர் வந்தாலும் சரி இந்த ஒரு கார். இன்னொரு தகவல் என்னன்னா, விஜய், OPS, பாமக இவங்கெல்லாம் 3 பேரும் ஒரு கூட்டணியாக வரப்போகிறாங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் சசிகலாவையும் சேர்த்துக்கலாம், டிடிவியும் சேர்த்துக்கலாம். நிறைய லட்டர்பேடு கட்சி நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்துக்கலாமா? ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த தேர்தல் மிகப்பெரிய பணநாயகம் விளையாடும். பெரிய இதுவரை இல்லாத அளவு. ஏன்னா திமுகவுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. அதிகாரத்தை எப்படியா தக்க வைக்கணும். அதிகாரம் இல்லைன்னா காட்சி மாறிடும். இப்படியாவது கிட்ட போயிடும். ஆமாம், அதிகாரத்தை எப்படியாவது தக்க வைக்கணும்னு திமுகவுக்கு மிகப்பெரிய போராட்டம். அவர் உடம்பு சரியில்லைனா கூட ஆஸ்பத்திரியில் உட்காந்துட்டு எதில் கட்சி வேலை பார்க்குறாரு. அப்போல கூட நீங்கள் எல்லா ஒயருக்கெல்லாம் கனெக்ஷனை கொடுத்துட்டு பிபி செக் பண்ணிவிட்டு எதை பார்க்குறாரு? கட்சி வேலை பார்க்குறாரு. 3 நாள் ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லாமல் ஓய்வெடுக்கவே முடியல. அப்போ சீரியஸ் புரியுதா? இந்த பக்கம் எடப்பாடி ஊராக போயிடுறாரு. ஏன் எந்த ஊருக்கு போய் கட்சிக்காரனை பூரா உஷார்படுத்த வேண்டியிருக்கு, இல்லை கட்சிக்காரன் காணாமல் போயிடுவான். இப்படி அது சார் இவ்வளோ சலசலப்பாக அரசியல் நகர்வுகளை களம் நகர்த்திட்டு இருக்காங்க எல்லா கட்சிக்காரர்களும் தமிழ்நாட்டில். ஆனால் அமைதியாக காங்கிரஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏதாவது பிளான் வச்சுருக்காங்களா? வேறு ப்ரீப் பிளான் ஏதாவது விஜய் கூட வச்சுருக்காங்களா? இல்லை திமுகவோட தான் பயணிக்க போகிறாங்களா? சார் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னும் புரிஞ்சுக்காமல் கேட்குறீங்களா? நான் அனுதாபப்படுறேன். தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி தலைமை எங்கே இருக்குமா இருக்குது? அறிவாலயத்தில் இருக்குது. இதையே நீங்கள் பண்ண தெரிஞ்சுக்கல. சத்தியமூர்த்தி அது ஒரு டம்மி பீஸு. சோனியா எதை செய்தாலும்
யாரை கேட்டு செய்கிறாங்க அந்த இல்ல விஜய் மாநாட்டுக்கு ராகுல் அழைக்கிறாங்க அப்படின்னு சார் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏங்க 67 அண்ணா அடித்த சவப்பெட்டி காங்கிரஸுக்கு அடித்தாரா இல்லையா? இன்னைக்கு 10 சீட்டு யாருக்கு இருக்குது? காங்கிரஸுக்கு. 40 சீட்டு காங்கிரஸினுடைய கூட்டணிக்கு 40 சீட் திமுக கொடுக்குது. இதெல்லாம் விட்டுட்டு தற்கொலை பண்ணிட்டு போய் விஜய் எத்தனை ஓட்டு இருக்குன்னு தெரியல. விஜய்க்கு பின்னாடி கீர்த்தி சுரேஷும் திரிஷாவும் தான் இருக்காங்க கதாநாயகி. இதை நம்பி காங்கிரஸ் எப்படிங்க போகும்? 40 சீட்டு இருக்குது சார் காங்கிரஸ் கூட்டணிக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளோ கொடுக்குறாங்க? 40 சீட்டு. விஜய் கொடுப்பாரா? 4 சீட் கொடுப்பாரா? விளக்க பிடிச்சிட்டு போய் கிணத்துல விட மாட்டான் காங்கிரஸ்காரன். சரியா? விஜய் திடீர்னு இப்படி கவுத்துறீங்களே. இல்லைங்க, நீங்க விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை ஆமா முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளர் கூட வந்தாலும் துணை முதல்வர் பதவி தரப்போறாரு. இல்லைங்க, இல்லை இப்போ நிறைய லெட்டர்பேடு கட்சி இருக்குல்ல, அவங்களுக்கு வேணால் துணை முதலமைச்சர் கொடுக்கலாம், பிரதமர் வேட்பாளர் கொடுக்கலாம். விஜயனுடைய வாக்கு என்னன்னு யாருக்கு தெரியலையே. 7 14 இல்லை 21 3 7 ஒன்று. இப்போ சீமானா 7 இருக்க தெரியுது. விஜயுடைய வாக்கு வங்கி எவ்வளவு? வாக்கு வங்கி இல்லாமல் நீங்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பிரதமர், ஏன் பான்கி 3 ட்ரம்ப்பை இறக்கிட்டு உட்காந்துக்கல போய் உங்களுடைய வாக்கு வங்கி காமிங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்க. கமல் கடைசியாக 4 காமிச்சார். 4% இருந்தது. அது அப்படியே கூட திமுக விற்றுவிட்டு ஒரு எம்பி வேண்டி செட்டில் ஆகிட்டார். இதான் நடந்தது. இப்படி உங்களுடைய வாக்கு வங்கியே தெரியாமல் உங்களை யாரும் கூட்டணி சேர்க்க மாட்டாங்க. உங்களுடைய கணிப்பு விஜய் யாரோட கூட்டணி இருக்கார்? ஏடிஎம்கே கூட்டணியில் போகிறார். ஏடிஎம்கே கூட்டணியில் போகிறார். இதுக்கு மீடியேட்டர் அமித்ஷா, தம்பி நீ பேசாமல் எங்கள் கூட்டணிக்கு வந்துரு, உனக்கு பாதுகாப்பு, இன்கம் டேக்ஸு, ஐடி இடி எதுவும் அவங்க பக்கமே வராது. பாயாசம் பக்கம் போயிடுறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் சேர்றது ஏடிஎம்கே பக்கம் தான், பாயாசம் அல்ல. அரசியல்வாதிக்கு தெரியாது விஜயா சார். நான் ஏடிஎம்கே எடப்பாடி உடைய கரத்தை வலுப்படுத்துவேன். அமித்ஷா அதை எனக்கு தெரியாது. யாருடைய கரத்தை வலுப்படுத்துறது? நான் எம்ஜிஆரை பார்க்குறேன் எடப்பாடி உருவத்தில், அம்மா ஜெயலலிதாவை பார்க்குறேன். அப்போ அமித்ஷா மோடி அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பக்கம் நான் டெல்லி பக்கம் வந்ததே இல்லைன்றார். டெல்லி பக்கம் வந்ததே இல்லைன்றார். நீங்கள் திருமாவளவன் நான் பாசிச எதிர்ப்பாளர், அதனால் நான் இந்த கூட்டணியிலே சேர மாட்டேன்னு 98 சொன்னார் கட்சி ஆரம்பிக்கிற காலத்தில். அப்போ கருணாநிதி சொன்னாராம், ஏப்பா நீ பிஜேபியோடு சேராதப்பா, எங்கூட சேர்ந்துக்கப்பா. எப்படி? வாஜ்பாய் இருக்கு, வாஜ்பாய் இருக்கு, நீ வாஜ்பாயோட ஏன் போய் சேர்ற? எங்கூட சேர்ந்துக்க, நான் வாஜ்பாயோட சேர்ந்துக்கிறேன். இதே அரசியல் தான். 99 திருமாவளவனுக்கு என்ன ஏற்பட்டதோ, விஜயகாந்துக்கு என்ன ஏற்பட்டதோ அதுதான் விஜய்க்கும் 2026 தேர்தலில் ஏற்பட போகிறது. அதிமுக பிஜேபி விஜய் கூட்டணி உறுதி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. டெல்லி 2026 தேர்தல் யாரோட வெற்றி வாய்ப்புகள் வலுவாக இருக்கும்? களத்தில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கா? இல்லை, அது இன்னும் சூடு பிடிப்பதற்கு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். விஜயும் சீமான் 2 பேரும் தான் இப்போ துருப்பு சீட்டு. இந்த துருப்பு சீட்டு எந்த அணியில் சேருகிறதோ, சீமான் திமுக பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை போக மாட்டார். திமுக இல்லை திமுகவில் போயிட்டாருன்னா அடுத்த வைகோ தயாராகிட்டார். அடுத்த வைகோ, ஏன்னா அவ்வளோ பேரும் திமுக செட்டில் ஆயிடுவான். வைகோ மட்டும்தான் வெளியே வருவார். அதே நிலைமைக்கு அதே நிலைமை மல்லை சஞ்சா கூட கிளம்பிட்டார். இப்போ வைகோ பையன் 2 பேரும் தான் அந்த கட்சி. அப்பா பொதுச் செயலாளர், இவர் தலைவர். அவங்க அப்பா கொள்கை பரப்பு செயலாளர், இவர் இணை பொதுச் செயலாளர். இப்படி தான் இருக்குமே தவிர சீமானும் கைல்வெளியும் தான் கட்சியில் இருப்பாங்க. திமுக கூட்டணி வந்தாருன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வைகோ கட்சியில் மதிமுகவில் எத்தனை பேர் சார் இருக்காங்க? இல்லைங்க, அது இப்போ பட்டியலை மல்லேசத்தே வெளியே போயிட்டேன்னு சொல்கிறாரு. அதிமுகவில் சேர போகிறதா ஒரு தகவல் இருக்குது சார். அதாவது வைகோவை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை பத்திரமா மாங்கட்டு ஒப்படைச்சிட்டார். சந்திரபாபு நாயுடு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இப்போ மத்திய மந்திரி ஆக்கி விட்றியா, ஒரு நாயுடு லாபி அது முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. மகனை மத்திய மந்திரி ஆக்கிட்டார்னா அவருடைய திராவிட இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த உழைப்பு குறிக்கோள், அவர் கட்சி ஆரம்பித்தது எல்லாம் நிறைவு பெற்றோம். அப்படியே அரசியல் ஓய்வுக்கு போயிடுவார். மத்திய மந்திரி, அதுதான் அவருடைய கடைசி கட்ட குறிக்கோள். பாஜகவோட கூட்டணின்றது உறுதியாயிடுச்சு, 100% உறுதியாயிடுச்சு.
மத்திய மந்திரியை மகன் ஆக்குறது பெரிய விஷயமா இல்லையா? கட்சியில் அவன் இருக்கா இல்லைங்கிறது. ஏற்கனவே ஒருத்தர் ஆக்கிட்டு தான் இப்போ கஷ்டப்படுறாரு, நான் செஞ்சுட்டேன், தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை அது இப்போ இதே தவிர வைக்கோன்னு சொல்லணுமில்ல ஒரு 5 வருஷம் கழிச்சு. 34 வயசுல மகன் மந்திரி ஆக்குனதான் அந்த பொண்ணு தப்பு. இப்போ சென்னையில் இருக்கிற தலைமை திண்டிவனத்துக்கே மாற்றிட்டார். இன்னும் கொஞ்சம் நாளையில் அது பாண்டிச்சேரி பக்கம் போயிடும் போல இருக்குது. இதுதான் அரசியல். ஆக வைகோவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் ஒரு மறுபடியும் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நீடிக்கணும்னு பார்த்தாரு. அது கமலுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா விஜய் எங்கெங்கே போகிறோம் அங்கெல்லாம் கமலை அனுப்பணும்னு. கமல் என்ன பண்ணுவார், தேர்தல் அறிவிச்சோன்னையும் ஷூட்டிங்கை சிக்காகோவில் வச்சுக்குவார். சிக்காகோவில் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் ஷூட்டிங் அங்கே முடியும். சிக்காகோவிலேருந்து தேர்தல் ரிசல்ட் வரும்போது வந்து இறங்கிடுவார். ஸ்டாலினை தேடுவார், எங்கேயா கமலஹாசன் சொல்லி சிக்காகோ ஷூட்டிங்கில் இருக்கார், அங்கே வேணால் வந்திருக்கு மீட்டிங் வச்சுக்கொண்டுருவார். எங்கே தமிழ்நாடு எலெக்ஷன் மீட்டிங் எங்கே நடக்கும்? சிக்காகோவில் நடக்கும். இதுதான் திமுக. ஆக மொத்தம் கமல் யாரை இழந்தார்? கமல்னால் திமுக வைகோவை இழந்தது. அதனால் ரொம்ப வெறுப்பாக இருக்கார் திமுக மேலே. இது திமுகவுக்கு பெரிய பின்னடைவானா 1% ஓட்டு போகும். மதிமுக 1% ஓட்டு திமுக காலியாகும். 2026 தேர்தல் பல அலசலை சொன்னீங்க மக்களுக்கு. உங்கள் நேர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.